ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கிச்சன் ஷெல்ஃபை ஆர்கனைசிங்காக வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் ஷெல்ஃபை நீட்டாக வைக்கணும். ஸோ ஷெல்ஃபை நம்ம நீட்டாக வைக்கணுன்றதுக்காக கடையில் இது போல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஷெல்ஃப் லைனர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வால் பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி கலர் வாங்கிக்கலாம். எங்களுடைய வால் கலர் எல்லோன்றதுனால நான் எல்லோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரே கலர் வாங்கினேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஷெல்ஃபில் இதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதோட பிரெத் அண்ட் லென்த் வந்து நம்ம பார்த்துக்கலாம். லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் பிரெத் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஷெல்ஃபோட டபுள் த சைஸாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக ஈக்குவல் பேட்டர்ன் நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் ஷெல்ஃபில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இதோட கார்னர்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்னும் நல்லா நம்ம செட் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் வச்சு இது போல் 2 கார்னர்லேயும் ஒரு சைடு நான் ஒட்டிட்டு இப்போ நம்ம அந்த ஷெல்ஃப் லைனரை அதில் பேஸ்ட் பண்ணணும். நல்லா ஒட்டிக்கும், தூக்கிக்காது அடிக்கடி. ஸோ இதே போல் இன்னொரு பக்கமும் அதையே நான் பண்ணிடுறேன். 2 பக்கமும் டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டின பிறகு இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மற்ற ஷெல்ஃப் எல்லாத்துலேயுமே இந்த ஷீட்டை நான் போட்டுடுறேன். இந்த லைனர் வந்து ஆன்டி ஸ்லிப் மாடல். ஒரு பக்கம் வந்து ரஃப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்து ஸ்மூத் பக்கம் போல் ரஃப் பக்கம் தான் நான் போடுறேன். ஒன்ஸ் நம்ம கிச்சனில் ஏதாவது ஷெல்ஃபில் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டோன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த இடம் ஊறிட்டு சில டைமில் கிழிஞ்சிடும். ஸோ இது போல் லைனாக நம்ம போடும்போது இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றி இதை வைப் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம எப்படி தொடச்சி எடுத்துடலாம். நம்ம தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிளாஸ் அப்படியே கவுக்கும்போது இது போல் தண்ணி சிந்துடுச்சுன்னா நம்ம அதை வந்து துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். வெறும் கிளாஸ் மட்டும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது போல் வச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.